வணக்கம் தோழர்களே, ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். நான் தமிழர்கள் கண்டுபிடித்த தமிழர்கள் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை வெளிப்படுத்தி உண்மையை சொல்லி வருகின்றேன். அத்தனையும் அனுபவித்து ஆராய்ந்து நான் கண்டறிந்ததை சொல்லுகின்றேன். இட்டுக்கட்டி பொய்யாக எதுவும் சொல்லவில்லை. நீர் ஊற்றாமல் பழச்செடி வளர்த்து ஆராய்ச்சி செய்து புத்தகம் எழுதியிருக்கின்றேன். முன்னாள் சினிமா ஸ்டண்ட் நடிகராக இருந்திருக்கின்றேன். நான் ஆராய்ந்து முதலில் தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை ஏமாற்றி வேறொரு மொழிக்காரர்கள் கண்டுபிடித்தது போல் சித்தரித்து தமிழர்களை மூடர்களாக மாற்றிவிட்டிருக்கிறார்கள். முருகன் மனிதன்தான், ராமனும் மனிதன்தான். ராமன் தன்னுடைய மனைவியை அபகரித்து போய்விட்டான் என்று ராவணேஸ்வரனை கொன்றதாக கதை. அதே போல் முருகர் 6 படை வீடு, ஆரோகரா 6 ஆதார சக்கரங்களை கண்டுபிடித்த முருகன் ஆறுகாரா ஆரோகரா அரோகரா என்று சொல்கிறார்கள். ஆனால் ராமனை விரும்புகின்றவர்கள் ஜெய் ராம் என்று சொல்லு, ஸ்ரீராம் ஜெய்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக அப்படி ஜெய்ராம்னு சொல்கிறாங்க? தன் மனைவியை கடத்தி சென்றவனை கொன்று மனைவியை மீட்டு வந்தது தான் ராமன் செய்த சாதனை. ஆனால் தமிழன் முருகன் மனிதகுலம் வாழ்வதற்கு, வருமுன் காப்பதற்கு, நோயற்ற வாழ்வை கண்டறிந்து 6 ஆதார சக்கரங்களை கண்டுபிடித்த ஆறுகாரன் அரோகரா ஹரோகரா என்று சொல்கிறார்களே, அது எதற்காக ஆறுகாரா என்று சொல்வது? முருகனின் அறிவியல் கண்டுபிடிப்பு. எனவே தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை மடைமாற்றி ஏமாற்றி தமிழை முடக்க பார்க்கிறார்கள். நான் போட்டிருக்கும் இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதையும் தமிழன் கண்டுபிடித்தது தான். ஏனோ இப்போது வெத்தலையை விரும்புவதில்லை. வெத்தலையோடு புகழை போடக்கூடாது. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டால் அதிலே 21 விதமான அமிலோ அமிலங்கள் சுரந்து உடலுக்கு நன்மை தருகிறது. பல்லுக்கு உறுதி, உடலுக்கு ஆரோக்கியம், எலும்புக்கு உறுதி போன்ற பல்வேறு நன்மைகள் இருக்கிறது. பாக்கு குளிர்ச்சி தரும், சுண்ணாம்பு எலும்புக்கு சக்தி, சுண்ணாம்பு சக்தி தரும். வெத்தலை பல்வேறு அமிலோ அமிலங்களை சுரந்து நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பை கண்டுபிடித்தவன் தமிழன்தான் என்பதை சொல்லி, தமிழர்களே, உண்ணும் உணவில் முதலில் இனிப்பை சாப்பிடு, பிறகு உணவை மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னது சித்தர்கள், தமிழர்கள் தான். இப்போது எந்த உணவகத்துக்கு போனாலும், எங்கே உணவு பரிமாறினாலும் முதலில் இனிப்பை வைத்தாலும் மூக்கு முட்டை சாப்பிட்டு விட்டு பிறகு இனிப்பை சாப்பிடுகிறார்கள். அதுவே தவறு. தமிழா, இனியும் இந்த தவறை செய்யாதே. உணவு உண்ணுவிட்டு கடைசியில் இனிப்பை சாப்பிட்டால் அது மேல் நோக்கி தான் வரும். நம்ம உயிரணுக்கள் அதை மேலே வந்து சாப்பிட்டு மேல் பதமாக திருப்பி விடுகிறது. எனவே இனி அது மாதிரி சாப்பிடக்கூடாது. முதலில் இனிப்பை சாப்பிட்டால் பித்தம் குறைவும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், பல நோய்களை வராமல் தடுக்கும். ஆனால் வயிறு முட்டை சாப்பிட்டு இனிப்பை சாப்பிட்டால் பல்வேறு நோய்களை வரும், ஜீரண கோளாறு ஏற்படும், அசிடிட்டி வரும். இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படாமல் தமிழர்கள் மூட நம்பிக்கையை நம்பி கடவுள் காப்பாற்றுவான், கடவுள் இருக்கின்றான், ராமன் இருக்கின்றான், முருகன் இருக்கின்றான் என்று இப்படி மூட நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாதான் சர்க்கரை வியாதியில் முதலிடம் என்று சொல்கிறார்கள்.
அந்த சர்க்கரை வியாதி ஒரு வியாதி அல்ல, பிபி என்பது ஒரு வியாதி அல்ல. பிபி நீங்கள் சோதனை செய்யும்போது அப்படி என்று முகத்தை மலர்ச்சியாக வைத்து உடலை ஆரோக்கியமாக இயல்பாக வைத்து சிரிக்க முகத்தோடு எந்த கெட்ட எண்ணமும் கோபமும் இல்லாமல் செய்தால் 10 முதல் 20 பாயிண்ட்டு குறையுது. அப்படி நான் இந்த ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி மூலம் கற்றுக்கொண்டு செய்ததில் அனுபவத்தில் சொல்கின்றேன். இப்படி பல்வேறு செயலை தமிழன் கண்டுபிடித்தது. 60 விதமான மூலிகைகளை அமெரிக்கக்காரன் காப்புரிமை வாங்கியிருக்கின்றான். ஆனால் பல்வேறு மூலிகைகளை தமிழன் கோவில்களில் சிலையாக வைத்து வழிக்கின்றான். நம் தமிழன் பிற்காலத்தில் கண்டுபிடித்து வாழ்வான் என்றுதான் அப்படி மறைமுகமாக வேற்றுமொழிக்காரர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்று தெரிந்துதான் பத்தம்மநாதர் என்பது நெறிஞ்ச முள், 7 தலை நாகம் என்பது ஆனை நெறிஞ்ச முள், 5 தலை நாகம் என்பது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ என்பது சிவலிங்கத்திற்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். சிவலிங்கம் என்பது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் என்பதுதான் சிவலிங்கம். ஆண்களும் சாப்பிடலாம், பெண்களும் சாப்பிடலாம் செம்பருத்தி பூவை. அதனால்தான் சிவலிங்கத்திற்கு 5 தலை நாகம் பூஜைக்கு வைத்திருக்கிறார்கள். 5 தலை நாகம் என்றால் செம்பருத்தி பூ, 10 தலை நாகம் என்றால் ஆண்மையை அதிகரித்து 10 மனைவியரை கட்டிக்கொண்டாலும் 10 மனைவியரையும் சுகப்படுத்தக்கூடிய அந்த நெறிஞ்சமுள் மூலிகைக்கு சக்தி உண்டு என்பதை இப்போது ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் தேனீக்கள் விஷம் மூட்டு வலிக்கு பல்வேறு வழிகளுக்கு நன்மையாக இருக்கிறது. அதனையும் இப்போது ஆஸ்திரேலியக்காரர்களோ சவுத் ஆப்பிரிக்காரர்களும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராமாயணத்தில் மயில்ராவணனை அடித்துவிட்டு ராமன் போய்விடுவதாக, அதன் பின் தேனீக்கள் மயில்ராவணனையும் காப்பதாக ராமாயணத்தில் கதை எழுதியிருக்கிறார்கள். ராமாயணம் உண்டானது 6000 ஆண்டு 50,000 ஆண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் ஜாதி வேதம் வந்த பிறகுதான் ராமாயணத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வண்ணான் துணி துவைக்கும் போது ராமனை பற்றி அவதூறு பேசுவான். அது எப்போ ஜாதி பிரித்து தான் ராமாயணத்தை எழுதியிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு, ராமன் ஒரு மனிதன், முருகன் ஒரு மனிதன். ஆனால் மனிதர்களுக்கு நன்மை செய்தவர்களை கடவுள் என்று நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மூட நம்பிக்கைகளை இருக்கக்கூடாது. அந்த ஆறுக்கார முருகன் கண்டுபிடித்தது ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி யோகா. ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை தான் யோகா என்று மடைமாற்றி தமிழை ஏமாற்றி நமக்கு மூட நம்பிக்கையை பூச்சிவிட்டார்கள். இனியும் மூட நம்பிக்கையாக இல்லாமல் அறிவோடு நாம் எல்லாத்தையும் சிந்தித்து, திருமூலர் சொல்லியிருக்கின்றார், நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், உடம்பே கோயில் உயிரே தெய்வம். உடம்பே கோயில் உயிரே தெய்வம். மற்றொன்று நான் சொல்வேன், நம்மளுக்கு பெருங்கடவுள் உணவுதான். உலகத்திலே மனிதர்களை உயிரினங்களை காப்பாற்றுவது உணவுதான் கடவுள். கடந்து உள்ளே போனால்தான் அது சக்தி வரும். நீ எத்தனை சாமி கும்பிட்டாலும் 2 நாள் 3 நாள் சாப்பிடாவிட்டால் மனிதன் இயங்க முடியாது. அதுதான் கடவுள் சக்தி என்று கடந்து உள்ளே போகக்கூடியது தான் கடவுள் சக்தி, இறை சக்தி அப்படி என்று சொல்லலாம் தமிழல்ல. இப்படி பல்வேறு தமிழன் கண்டுபிடித்ததை நான் ஆராய்ந்து சொல்லி வருகின்றேன். எனக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்த ஆதரவு தாருங்கள். பாட்டமைக்கு
நன்றி, வணக்கம்.